வணக்கம் அஸ்ட்ரோ அரஞ்சி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2025 கடைசி 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி இத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இந்த 120 நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமா பார்க்கும் பொழுது கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த 2 வருஷமா பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்திருக்கிறாருங்கிறதா உண்மை. அந்த அமைப்புல குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ குரு 12ல இருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் அஷ்டம சனி முடிந்தாலும் இன்னுமே சில பண விஷயங்கள் வியாபாரிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு, அது மாதிரி ஒரு நடுத்தர வயதினர்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்னுமே அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை. இன்னுமே நிதி நிலைமை பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டதான் செய்கிறது. அதே சமயத்துல அது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது, அப்படி எப்படி செலவு பண்றது, அது மாதிரி ஒரு பண விஷயத்துல ஒரு ரூப் இல்லாம ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு பக்குவப்படுத்தி வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ராகு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்துல இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரருக்கு குடிக்கிறது. இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியா சொன்னா கேட்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது. இதே மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த உபாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவு சரி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு இந்த 4 மாதம். அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகத்தில எல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, துலாமில எல்லாம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறும் பொழுது இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், அதுலாம் ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய, ஒரு டாப்அப் லோன், ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றக்கூடிய அமைப்புகள், ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள், ஒரு கடன் படுதல், சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்சடான ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இதே சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போறார். ராஜோகாதிபதி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்குலாம் போகும்பொழுது இந்த இடம், வீடு, வண்டி, வாகனத்துக்கு இன்னுமே நடக்க போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்றார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் லைன், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல, இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, வேலை உயர்வு, தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள், அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த 4-5 மாசமா சில விஷயங்கள் பாசிட்டிவா போகாதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள், நடக்குமா நடக்காதான்ட்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு இந்த சஞ்சாரங்கள் உண்டு. ஆனால் அந்த நிதி நிலைமை, பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வம்பு வழக்குகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் கட்டாயம் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்கு இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடா இருப்பதனால சில விஷயங்கள், அதாவது வேலை நிமித்தம், தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவா இருந்தாலும் வருமானங்கள், கடன், நிதி நிலைமையில கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதான் சரியாகிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பெர்மனன்ட் சிட்டிசன் ஆகிறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறது, சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. கடன் மூலமாக ஜெயிக்கிறது, கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, அது மூலமா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லோன் போட்டு கேம்பிளிங், ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. நம்ம பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலையும்
ஈஸியாக எடுத்துக்கூடாது. அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 2023-24 நடந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து படிப்படியாக விலகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் இன்னுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம், வீடு, வண்டி, வாகனம் இது வரைக்கும் 2 வருடமா நம்ம ஏதோ வாங்கணும், ஏதோ ஒண்ணுமே பண்ணவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, வேலையில ஒரு நல்ல மாற்றம், வீடு விற்க முடியாம இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகிறது, வாங்க முடியாம இருக்கிறவங்க வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கடந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதே சமயத்துல கூட்டு தொழில் பண்றவங்க, ஃபினான்ஸ் தொழில் பண்றவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்கு. இதுல மட்டும் அந்த குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த டயபெட்டிஸு, இந்த சுகர், பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உடலை சரியாக பார்த்துக்காம, லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம், ராஜோகதிய சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை, ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, வேலையில் நல்ல மாற்றங்கள், படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது, ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்புல இருக்காங்க, அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல வந்து முழுசா நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எத்தகைய ஒரு பலன்கள் இருக்கு, நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், 12 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் என்ன, எது மாதிரி டைரக்ஷன்ல போகுது, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி முறையில நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள், அடுத்த ஒரு டர்னிங் எங்க வருது, எந்த நேரத்தில் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் கோச்சார் அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள், தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன், அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.